எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வேலூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். நம்ம எல்லோரும் பொதுவாக எந்த ஒரு ஹோட்டலுக்கு பிரியாணி சாப்பிட போனாலோ, இல்லை நான்வெஜ் சாப்பிட்டாலோ, இல்லை ஒரு பர்த்டே பார்ட்டியோ, ட்ரீட்டோ, பொதுவாக கூல்ட்ரிங்க்ஸ் இல்லாமல் இருக்கிறதில்ல. கொக்கோ கோலா, பெப்சி, மிரிண்டா, ஃபேண்டா, செவன் அப், ஏதாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஒரு 2 லிட்டர் கேன் வாங்கி எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு வந்துடுவோம். அப்படி என்ன அதில் இருக்குதுன்னு இது வரைக்கும் யாராவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஜஸ்ட் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதில் கலரிங் ப்ளஸ் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, அதுக்கு கலரையும் ஃப்ளேவரையும் தரக்கூடிய ரசாயனங்கள். அப்புறம் அதுக்கு அளவுக்கு அதிகமான சர்க்கரை சேர்த்துருக்காங்க. அப்புறம் விவசாயத்துக்கு பாசன நீராகவும் மக்களுக்கு குடிநீராகவும் பயன்பட வேண்டிய நிலத்தடி நீருங்க, நம்மளோட நிலத்தடி நீர். இது மட்டும் இல்லை, அதில் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சம்மந்தமாக ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நியூஸில் இதை பற்றிலாம் காட்டினாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் அவங்க தொடர்ந்து வியாபாரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம நடிகைகளும் கிரிக்கெட்டர்ஸும் அதை ப்ரமோட் பண்ணி விளம்பரத்தில் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. நாமளும் அதை தொடர்ந்து வாங்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா எல்லாருக்கும் பணம் கொடுத்து அவங்க வாயை அடைச்சாச்சு. இப்போ ஏன் திடீர்னு இதை ஷேர் பண்ணுறேன்னு எல்லோரும் நினைக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்கிற ஷிப்காட்டில் ஒரு 60 ஏக்கர் நிலப்பரப்பில் கொக்கோ கோலா கம்பெனியோட ஒரு புது யூனிட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதுக்காக அந்த பன்னாட்டு நிறுவனம் அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 15 ஆழ்துளை கிணறுகள் மூலமாக ஒரு நாளைக்கு 30 லட்சம் லிட்டர் வர தண்ணி எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப குறைவாக இருக்குது. விவசாயிகளும் பொதுமக்களும் தண்ணீருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த பன்னாட்டு நிறுவனம் அங்கே வரக்கூடாதுன்னு அவங்க நிறைய போராட்டங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அரசாங்கம் அதை கண்டுக்காதுன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் நாம் நினச்சா அந்த கம்பெனியை அங்கே வராமல் தடுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம எதை அதிகமாக விரும்பி வாங்குகிறோமோ அதைத்தான் நம்ம வியாபாரிங்க விற்பாங்க. நம்ம எல்லோரும் கொக்கோ கோலா, அப்புறம் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் பெப்சி, மிரிண்டா, ஃபேண்டா, கின்லி, அக்வாஃபினா, அப்புறம் இன்னும் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் வாங்குறத நிறுத்தணும். கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தணும். கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, முழுசாகவும் நிறுத்தணும். அதான் ரைட்டு. நான் வாங்குகிற ஒரு பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸால் அப்படி என்ன ஆகிட போகுதுன்னு யாரும் நினச்சிடாதீங்க. உங்களை மாதிரி எல்லாருமே நினச்சாக்கா என்ன ஆகும்னு நீங்களே நினச்சி பாருங்கள். பொருட்கள் வாங்கப்படாமல் தேக்க உடைஞ்சா அதோட உற்பத்தி படிப்படியாக குறையும். அதனால் அவங்க யூனிட் ஆரம்பிக்கிறது தானாகவே நிறுத்துவாங்க. இது தொடர்ந்து பண்ணோம்னா ஏற்கனவே இருக்கிற கம்பெனிகளையும் மூடிடுவாங்க. ஏங்க, அவங்களை இந்தியா பார்டரில் போய் நின்றுட்டு இந்தியாவை தீவிரவாதிகிட்ட இருந்து காப்பாற்ற சொல்லலைங்க. நம்ம மக்கள் குடிநீர் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்கள பன்னாட்டு பணப்பேய்கிட்ட இருந்து காப்பாற்ற நம்ம உடல்நலத்தை கெடுக்கிற ஒரு மட்டமான பொருள் அதிக விலை கொடுத்து வாங்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். 65 ரூபா கொடுத்து ஒரு 2 லிட்டர் கேன் வாங்குறீங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் 6 இளநீர் வாங்கலாமே. நம்ம விவசாயி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போவானே. நாமளும் நல்ல உடல்நலத்தோடு இருக்கலாமே. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆடியோவை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு ப்ளீஸ் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.